ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி ஒரு மெயில் மெர்ஜ் பண்ணுறது வேர்டில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று வேணும், ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் வேணும். எக்ஸல் டாக்குமெண்ட்டில் இருக்கிற டேட்டாவை வேர்டுக்கு கொண்டு வர போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மெயிலிங்ஸில் வந்தீங்கன்னா, மெயிலிங்ஸில் மெனு பாரில் வந்தீங்கன்னா வேர்டில் ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ்னு இருக்கும். இதுக்கு வந்துருங்க. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் விசார்ட்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம எம்ப்ளாயியோட 2 ஷிஃப்ட்டோட டீட்டெயில்ஸை தான் எம்ப்ளாயி கோடை இங்கே கொண்டு வர போகிறோம். 2 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியோட கோடு இருக்குது. எம்ப்ளாயி ஷிஃப்ட் 1ங்கிற கோடு இருக்குது நமக்கு. இது அந்த எக்ஸலில் இருக்கும். அந்த டேட்டாஸை இப்போ நம்ம வந்து இந்த வேர்டுக்கு கொண்டு வர போகிறோம். எம்ப்ளாயி ஷிஃப்ட் 2 இதில் வந்து 2 ஷிஃப்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயியோட எம்ப்ளாயி கோடஸை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். வேர்டுக்கு கொண்டு வரோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் வந்துருங்க. வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் விசார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெட்டர்ஸ் இருக்கும். அதை நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட்னு வாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ரெசிபியன்ட் இருக்கும், அதையும் கொடுங்க. இப்போ வந்து இதில் வந்து தேர்டாக பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ப்ரௌஸை செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து 6 ஸ்டெப் இருக்கும். இதில் தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டாக்குமெண்ட் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். டெஸ்க்டாப்பில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு இருக்குது. இந்த ஃபைலை அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். அதில் ஷீட் 1ல் இருக்குது. நமக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். ஓகே கொடுத்துருங்க. இதில் எம்ப்ளாயி ஷிஃப்ட் 2 இதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி கோட்ஸ் இங்கே இருக்குது. இந்த கோட்ஸ் தான் இங்கே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டுன்னு இருக்கும் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் 1ல் ஷிஃப்ட் 1ஓட எம்ப்ளாயி கோடு வரணும். அடுத்து ஷிஃப்ட் 2ல் ஷிஃப்ட் 2ஓட எம்ப்ளாயி கோடு வரணும். அலைன் பண்ணிக்கலாம். நம்ம அலைன் பண்ணுற அலைன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லையும் அந்த மாதிரி அலைன்மெண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம அலைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து 4th லெவலுக்கு போகும். நெக்ஸ்ட் கொடுங்க. கம்ப்ளீட் மெர்ஜ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டோட எம்ப்ளாயி கோடு வந்திருக்கு, செகண்ட் ஷிஃப்ட்டோட எம்ப்ளாயி கோடு வந்திருக்கு. கம்ப்ளீட் மெர்ஜ் கொடுங்க. கம்ப்ளீட் கொடுத்துட்டு எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் வாங்க. இதில் ஆல் கேட்கும், ஓகே கொடுங்க. கொடுத்தவொடனே இன்னொரு வேர்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெயில் மெர்ஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் மெயில் மெர்ஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். இதை ஒரு டேட்டா செக் பண்ணணும்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ 202 402 இருக்குது, 403 இருக்குது. இதுக்கு அந்த எக்ஸலை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. இந்த இங்கே 202க்கு நியர்பையாக 202 403 இருக்குது. 402 இந்த பக்கம் இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு மெயில் மெர்ஜ் பண்ணுறது. மேலும் இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.